அது மாதிரி இப்போ அன்பு நடமாடும் கலைக்கூடமே வந்து ஒரு காதல் பாடலாக இருந்தால் கூட அதுக்குள்ளே சொல்லக்கூடிய வாழ்க்கை தத்துவங்கள், கணியன் பூங்குன் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஒரு பொறுப்பு, இதெல்லாம் வந்து கண்ணதாசனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸில் நமக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கணியன் பூங்குன்னனார கவிவேந்தன் யாருங்க நான் சொன்னேன்? கவியரசர் தான் சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்ல முடியும். அவர் தான் அந்த பேரை கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒரு பொதுவான ஒரு கண்ணதாசன் பட்டிமன்றத்துக்கு சொல்லும்போது எல்லாருமே கண்ணதாசன் பாடல்கள் சிறந்தது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா? அது ஒரு இப்போ கம்பன் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டு எல்லோரும் வந்து இத்தனை நூற்றாண்டு கணக்காக 50 வருஷமாக 60 வருஷமாக பட்டிமன்றம் நடத்துறதுக்கான ஸ்கோப் கொடுத்த மாதிரி கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் காதல் பாடலாம் தத்துவ பாடலாம் அப்படிங்கிறது ஒரு டிபேட் போயிட்டே இருக்குது. இப்போ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், இந்த பல்லவி வேறு யாரும் சொல்ல முடியாது. நான் பேச நினைப்பது நீ பேச வேண்டுங்கிற வார்த்தையிலே தீர்ந்து போச்சு. 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஒருத்தருக்குள்ள ஒரு 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 இன்டிமேசி வந்து எப்படி வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி வார்த்தைகள். ஆனால் அது ரிக்வேதத்துலேருந்து வருதுண்ணா. அப்படியா? இந்த இன்னைக்கு இந்து திருமணங்களில் மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி நான் புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் வந்து இந்த 7 அடி எடுத்து வைக்கும்போது சொல்லக்கூடிய அந்த 7 மந்திரங்களில் இருக்கு. அப்படியா? ஆமாம். நான் கானம் நீ கவிதை, நான் வானம் நீ பூமி அப்படிங்கிறது. வீணையடி நீ எனக்கு, வீணையடி நீ எனக்கு பாரதியார் சொன்னார். நான் பேச நினைப்பதெல்லாம் கண்ணதாசனுடைய வருஷம். என்ன அழகாக வருது பாருங்க, ஒரு பாரம்பரியம். அது மாதிரி கண்கள் எங்கே பாட்டாகட்டும், நெஞ்சம் மறப்பதில், இதெல்லாம் வந்து காதல் பாடல்கள். தத்துவ பாடலில் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய மயக்கமா கலக்கமா பாடுறீங்களா? எப்போ சொன்னாலும் பாடி. ஏழை மனதை மாளிகையாக்கி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. இந்த 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 தீர்ப்பு யார் கொடுக்க முடியும்? பிரச்சனையை நான் கூட 1000 பிரச்சனைகள் பற்றி பேசலாம், என்னால் தீர்ப்பு கொடுக்க முடியாது. விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு பாருங்க, அங்கே தான் அந்த கண்ணதாசனோட ஸ்டாம்ப் ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டுருக்கு.